ஹலோ கைஸ், நான் லியஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து விண்ட் பிரேக்கர் எபிசோட் 8 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் ஆனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூடவே இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவல்ல இருக்க போது ஒரு பயங்கரமான சீன் கடைசியா வர போறதுனால யாரும் மிஸ் பண்ணாம பொறுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தாலே எனக்கு அதுவே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா கமெண்ட்ல ஹார்ட் எமோஜி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது. சரிங்க கைஸ், நம்ம காருக்குள்ள போலாமா? இப்ப ஜோவும் நம்ம ஹீரோவை அடிக்க வர, ஆனா ஹீரோவை யோசிக்கிறான், என்னடா இது இவன் வேணும்னு நம்மள படாத மாதிரியே அடிக்க வரான், என்ன ஆச்சு உனக்கு திடீர்னு இப்போ? ஹீரோவும் கேட்டுறான், டேய் உனக்கு என்ன ஆச்சு திடீர்னு இப்போ என்னோட அட்டாக்ஸ் எல்லாம் அப்படியே அடி வாங்குற, அதுல இருந்து டாஜ் பண்ண கூட மாட்டேற, வேணும்னு அடிக்காம போற, என்னடா நினைச்சு இப்ப பண்ணிக்கிற? ஹீரோவும் யோசிச்சு பாக்குறான், இவன் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா வேலைகளும் இப்ப இவன் இருக்கிறதுக்கும் நிறைய மாற்றம் தெரியுது. எதனால இப்ப இப்படி மாறிட்டான்னு தெரியல, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். என்னடா உனக்கு பிரச்சனை? டேய் உங்ககிட்ட தானே கேக்குறேன், எதுக்காக இப்படி பண்ற? இல்லடா இப்பதான் எனக்கு உண்மை என்னன்னு புரியுது அப்படின்னு அவனு சிரிச்சுக்கினே சொல்ல, நான் எதுக்காக இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்றேன், ஏன் என்ன அடிக்க மாட்டேன்? உனக்கேத்த ஆப்போனன்ட் நான் இல்லாதனாலயா இல்ல நான் ஸ்ட்ராங்கா இல்லாதனால என்ன அடிக்க மாட்டியா? அது பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல என்னோட வீடு ஸ்ட்ராங்கா இல்லாதனாலதான். அதாவது இந்த லயன், நீ இதுக்கு முன்னாடி சொன்னல ஒரு தகுதியற்ற டீமை வச்சுன்னு இருக்கானு, அது என்னன்னா என்னோட வீடு மேல இருக்கிற அழுக்கு கிடையாது. இதை கிட்ட 20 வருஷாக்காவ நீ இப்ப பாக்குற லயன்ஸுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த லயன்ஸுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி இருந்த லயன் இப்ப இருந்துச்சுன்னா. ஏன்னா எப்போ இந்த இடத்துல இருந்து எங்களோட டீம்ல தகுதியற்ற ஆட்கள் இல்லாம போனாங்களோ அப்பத்துல இருந்து இந்த இடத்துல பல மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சது. அதே மாதிரி எங்களோட டீமோட அழுக்குகளும் குறைய ஆரம்பிச்சது. பட் ஆனா ஜோஜியோட முழுமையான ஆசையே அந்த ஃபியூரினை தோக்கடிக்கணும். அதுக்காக நான் அவனுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா அவன்கிட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் அவன்கிட்ட சொல்லும் போதே அவ ஒரு சில டைம் அவனோட குணங்களே மாறிடுது. நான் இந்த இடத்துல கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் டோட்டலி அவங்களோட ஃபைட்டை என்னால கணிக்க கூட முடியல. அந்த நிலைமை எனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். அதுக்காக தான் அந்த நாள் நான் முடிவு பண்ணேன், அவனுக்கு பதிலா அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கினேன். ஆனா அதை என்னால என்னைக்கு வரைக்கும் பண்ணாம இருக்க முடியல. எல்லாரும் இப்போ உற்சாகப்படுத்து, ஜோஜியும் நல்லா உட்காந்து பார்த்துன்னு இருக்கான். ஜோவும் இந்த மார்க் ஹீரோவும் சரி எதுக்காகடா இங்க இருக்க, அதை பத்தி தான் யோசிக்கிறேன். எனக்கு நிம்மதியான ஒரு பிளேஸுக்கு இப்போ போகணும்னு ஆசையா இருக்கு. என்னடா பேசுன்னு இருக்க? நீ சொன்னல உன்னோட வீட்டு மேல ஏதோ அழுக்கு இருக்குன்னு, அப்ப அதை தொடக்கிறதுக்காக வந்ததுக்குன்னா இப்ப இங்க என்ன பண்ற? நீ எதை பத்தியும் தேவையில்லாம யோசிக்காத. நான் கண்டிப்பா சொல்றேன், நீ ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட் தான். நீ தகுதியான ஆளுன்றதை நான் ஒத்துக்கிறேன். அதை பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. கண்டிப்பா இந்த இடத்துல ஒன்னா தோக்கடிச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனன்றதை உனக்கு நான் நிரூபிக்க போறேன். அதனால நம்மளோட ஃபைட்டை இப்ப தொடருவோமா? ஜோவும் சிரிச்சுட்டு, உண்மையிலே நீ ரொம்ப சுயநலவாதி தான். ஏன்னா உன்னோட திறமை மேல நீ அதிக அளவு ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்க. அதை நிரூபிக்கிறதுக்காக தான் எப்படி நீ எல்லாம் பண்ணிங்கிற. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாதுடா. ஆமா நான் ஒரு செல்ஃபிஷ் தான். ஏன்னா என்னோட ஃபைட்டிங்ல எப்பவுமே எல்லாருக்குமே செட்டில்மெண்ட் கொடுத்துருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைட் பண்ண போக, சாக்ராவும் எனக்கு இந்த இடத்துல யாரு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. அவங்க என்னோட ஆப்போனண்டா இருக்கணும். என்னோட லைஃப்ல அதுதான் ஒரு லட்சியமே. ஏன்னா என்னோட லட்சியத்தை நோக்கி தான் நான் இத்தனை நாள் போயின்னு இருக்கேன். அதன் வகையில எவனும் என்ன தோக்கடிக்க விட மாட்டேன். கூடவே என்னோட லட்சியத்துல இருந்து நான் மாற மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைட் பண்ணு. இதை கேட்டு நம்ம ஜோவும் பழைய பாஸ்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இதுக்கப்புறம் லயன்ஸோட ஹெட்ன்ற முறையில இதை நான் கடைபிடிக்க போறேன். நீ என்ன சொல்ற? சரிதானே ஜோஹி? இல்லடா, ஏன் என்ன நினைச்சு இந்த மாதிரிலாம் நீ பண்ற? நான் இந்த லயன்ஸோட ஹெட் லீடர்னு முறையில நான் என்ன பண்றேன்னு நீ அதை ஏத்துக்கோ. நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஆளு, அதனால எனக்கான சுதந்திரம் இந்த இடத்துல இருக்கு. ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஸ்ட்ராங் இல்ல. அதனால அவனுங்களுக்கான சுதந்திரம் இந்த இடத்துல இல்ல. அதனால அவன் ஸ்ட்ராங்கா இருக்கானோ அவன் தான் அந்த இடத்துல ரூல் பண்ணுவான். அவனுக்கு தான் முழு சுதந்திரமும். ஸ்ட்ராங்கா இல்லாதவன் இந்த டீமை விட்டு வெளியே போலாம் அப்படின்னு அந்த கணம் சொல்லியிருப்பான். அதை அவனு கேட்டுட்டு ஓகே எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஆனா தயவு செஞ்சு நீ இதை நினைச்சு யாரும் இந்த மாதிரி பண்ணாத. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் ஜோஜி, உனக்கு பதிலா இதை நான் பண்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே சிரிச்சுனே இருக்கணும். அப்ப அதே யோசனைக்கு இப்ப பிரசன்ட்ல ஹீரோ அவனுக்கு கூட அவனுக்கு கீழே விழா மாதிரி போக திரும்பி ஏஞ்சு நிக்கிறான். உண்மையாவே சொல்றேன், நீ மத்தவங்களோட மனசை மாட்டக்கூடிய ஒரு நல்ல ஆளுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு சாக்குராக்கு மூஞ்சில குத்து விடு. அப்பா அடியா ஒரு வழியா உன்னோட மனசை மாத்தினியா? இப்போ ரியலா தான் பஞ்ச் பண்ணிருக்கேன். அதனால எதுக்காகவும் நீ விட்டு கொடுத்துடாத. உண்மையான ஃபைட்டுக்கு ரெடியா? நான் ஒரு முட்டாள் கிடையாது, அடிமையும் கிடையாது. என்னோட பேரு டோகமி ஜோ. நான் இப்போ நல்லாதான் இருக்கேன். அதனால சண்டைக்கு தயாரா சாக்குரா? இதை கேட்டு ஹீரோவோ உண்மையாலே இப்பதானே லவ் கூட ஃபைட் பண்ண போறான்னு ஒரு உள்ளுணர்வு கேக்குது. அதனால அவனுக்கு சரிங்க. இப்போ ஃபைட் வந்து தொடர்ச்சியா பண்ணிருக்காங்க. நல்லா ரெண்டு பேருமே சரிசமமா ஃபைட் பண்றாங்க. இதுல நம்ம சாக்குராவும் அடிக்க கூடவே அதை டாஜ் பண்ணிட்டு நம்ம ஜோவும் போட்டு அடிக்கிறான். அப்ப சுத்தி இருக்கிற எல்லாரும் அங்க என்னடா நடக்குது? அவனுக்கு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கின்னு சண்டை போடுறாங்க. அப்ப ரெண்டு பேரும் அந்த ஃபைட் என்ஜாய் பண்ணி தான் ஃபைட் பண்றானுங்க. உண்மையிலேயே மனசார ஃபைட் பண்றானுங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஜோவும் அவன் வயித்துல எட்டு அதிக ஹீரோவும் அவனை போய் அடிக்க, அவன் அதுல இருந்து தப்பிச்சுட்டு இவனை தூக்கி விசிறி அடிக்கிறான். அதுல இருந்து ஹீரோவை தப்பிச்சுட்டு திரும்பி அட்டாக் பண்ணான். அதுல இருந்து டாஜ் பண்ணி தப்பிக்கிறாங்க. இதை பார்த்த ஜோவும் உண்மையிலேயே சாக்குராவனா இந்த மாதிரி பார்த்ததே இல்ல, அவன் சூப்பரான ஆளு. பக்கத்துல இருந்து நீரேவோ கண் கலங்குறான். சாகுரா ஏண்டா
எனக்கு நீ என்ன பண்றேன்னு புரியலாங்க. ஆனா உன்னோட ஃபீலிங்கோட நீங்க ஃபைட் பண்றது மட்டும் தெரியுதுடா. நல்லா பண்ணுடா. ஹிராகியும் சாக்குரா இப்போ நல்லா தான் ஃபைட் பண்றான்ல. ஆமா அப்படின்னு இம்மையா சொல்ல கேட்டாவே இதை கவனிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவை ஃபைட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். என்னடா இது, இவன் இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணதை விட இப்போ உண்மையிலேயே அவன் நிறைய சேஞ்ச் ஆயிட்டு ஃபைட் பண்றான். என்னோட உள்ளுணர்வு சொல்லுது இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற ஆளு அவனோட மனசு பிரகாரம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஏன் எப்படி அந்த டைம் அவன் கிட்ட சொன்ன விஷயத்தை இவனை யோசிச்சு பார்க்க எனக்கு ரொம்ப இந்த ஃபைட்டே பிடிச்சிருக்கு. இவனை மாதிரியான ஒருத்தனை தான் இதனால நான் தேடி இருந்தேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜோவை யோசிக்கிறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா, நீ உண்மையிலேயே நல்லாவே ஹாப்பியா ஃபைட் பண்றேன் கூட. நான் மனசார சொல்றேன் இந்த ஃபைட்டை நான் உண்மையிலேயே என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவும் இப்போ ஃபைட் பண்ணிக்கிறான். மனசுலயே சொல்லிக்கினேன். கடைசி ஹீரோ அட்டாக் பண்ணுவாரு, அதுல இருந்து டாச் பண்ணிட்டு சாகுரா வாடா அட்டாக் பண்றான். அந்த டைம் 2 பேரும் அட்டாக் பண்ணின்னு அப்படியே கீழே விழுறானுங்க. 2 பேருக்கும் சோர்வா இருக்கு, அதனால மூச்சு வாங்கி இருக்கு. ஹீரோவை ஏஞ்சிட்டு அவனை பார்த்து சிரிக்க, அவனும் ஏஞ்சிட்டு சிரிச்சிட்டு ஹப்பா என்னால முடியல அப்படியே சாஞ்சிடறான். யாருக்கு தெரியும் இந்த ஃபைட்டிங் மூலியமா எனக்குள்ள ஒரு நல்ல உணர்வு வெளிப்படுது. நானும் அதே தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஜோவும் சரி இது ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கேன், இதோட இதை முடிச்சிருமா ஓகே. அந்த டைம் 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிட்ட போய் அடிக்க போக ஹீரோவும் இது ரொம்ப ஜாலியா இருக்கு ஆமா தானே டோகமி சாகுரா அப்படின்னு சொல்ல 2 பேரும் இப்ப நேருக்கு நேரா குத்துறதுக்கு வரானுங்க. அந்த டைம் நம்ம ஜோவுக்கு ஒரு உள்ளுணர்வு அந்த டைம் அவனோட பாஸ்ட்ல இதே மாதிரியான நிகழ்வை யோசிச்சு பாக்குறான். இது அந்த நாட்களை தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. அந்த நொடி அவங்கிட்ட ஒரு சிறப்பு பிடிச்ச பறவை மாதிரி இருந்தேன். ஆனா இப்போ இவன் கூட ஃபைட் பண்றது மூலியமா ஒரு சுதந்திரமான ஃபீலிங்கை உணர்றேன். ஆனா எனக்கு இப்போ கூட பயம் இல்ல. ஆனா என்ன இருந்தாலும் அந்த மாற்றம் மட்டுமே அப்படியே தான் இருக்கு. சாகுரா நீ என்ன மாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கல. அதுக்குள்ளேயே நம்ம சாகுராயி அவனுக்கு குத்து விட அதோட அவனு கீழே விழுறான். அவனு கீழே வந்துட்டு சாகுரா ஃபைனலி நீ நினைச்சத சாதிச்சிட்டேன். ஜோவும் விடுங்க இதோட நான் விட்டு குத்துறேன், நான் தோத்துட்டேன். இதை கேட்டாலும் சாக்காக ஹீரோவும் டேய் ஏன்டா இப்படி பேசுற, விட்டு குத்துறேன்னு உண்மையாவே நீ என்ன அடிக்கடா. அது மட்டும் இல்லாம என்னடா சிரிச்சுன்னு இருக்க. அந்த டைம் ஜோஜியும் டேய் கொஞ்சம் அமைதியாரு, ஃபைட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, டோகமி இப்ப தோத்துட்டான். ஃபைனலா இமமியா கூட ஃபைட் எனக்கு வரப்போகுது, கூடவே நீ கவலைப்படாத, உன்னொரு முறை வாய்ப்பு கிடைச்சா எல்லாமே 2 பேரும் மாத்தலாம். அந்த டைம் சாக்ராவும் டேய் நீ என்னடா குறுக்கல வந்து பேசினிருக்க, நான் தான் பேசினிருக்கல அமைதியாரா அப்படின்னு சொல்லி இவனை தடுத்துன்னு இருக்க. நம்ம ஜோவும் ஜோஜி இல்ல ஜோஜி எல்லாம் முடிஞ்சிருச்சு அமைதியாரு, இந்த மாதிரி பேசுறது இமமியா கூட ஃபைட் பண்ணல, வேணாம் நிறுத்துடா, இதெல்லாமே நமக்கான ஃபன்னு தான்டா, அவ்வளவுதான் கமான் ஜோஜி வேணாம் அப்படின்னு அவன் கை வைக்க போக அந்த டைம் ஒரு ரெடி இவனுக்கு கொடுக்குறான். வாய மூடுறா, நான் தான் இங்க பேசின்னு இருக்கேன்ல, குறுக்குல ஒரு பூச்சி மாதிரி வந்து கொய்யின்னு இருக்கேன் தேவையில்லாம. அந்த டைம் ஹீரோவும் அவனை எதுக்காகடா அடிச்சுன்னு சொல்லிட்டு இவனை குத்தப்பாக அவனும் சிரிக்கிறான். அந்த டைம் இம்மையாவும் அவனை பிடிச்சிட்டு சாக்குறான் வேணாம் முடிஞ்சிருச்சுடா. ஆனா அதெல்லாம் கேட்காம இவனை திரும்பி அட்டிக்கலான்னு போக லம்பாலும் கொஞ்சம் பிரஷர் ஆகிறாரு. சாக்குறா உண்மையிலே உன்னோட ஃபைட் நல்லா தான் இருந்துச்சு, நீ நல்லாவே அவன் கூட கான்வர்சேஷன் பண்ண, அதனால இப்போ எனக்காக நேரம் இதை என்கிட்ட விட்டுடு, நீ இந்த இடத்துல இருந்து போய் ரெஸ்ட் எடு, நீ ப்ரூவ் பண்ணிட்டா அது உனக்கு தெரியலையா. அப்புறம் டோகமி தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து நீ போய் சேர்ல உட்காந்து நல்லா இருக்கும், கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடு ப்ளீஸ், இங்க இருந்து போறீங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேர்கிட்ட சொல்ல அதுக்கப்புறம் அவனுங்களும் கிளம்புறானுங்க. ஜோவும் போறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே இந்த மாதிரியான கரெக்டான டிசிஷன் கரெக்டான நேரத்துல எடுக்கிறதுனாலதான் ஒண்ணு ஒரு உண்மையான தலைவன்றாங்க அப்படின்னு நம்ம உண்மையை பார்த்து சொல்லிட்டு அந்த இடத்துல அவனுக்கு கீழே போறான். சாக்குறா சாக விருப்பம் இல்லைன்னா வந்துட்டு அப்படின்னு அவனை கூப்பிட்டு போக அடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போதே கண்டிப்பா நீ அவனை விட்டுற கூடாது, எனக்கு பதிலா அவனை நீ தோக்கடிச்சு ஆகணும், கண்டிப்பா பண்றேன். அவன் ஏன் அப்படி பைத்தியக்காரத்தனமா அவனை போட்டு அடிச்சான், இதனாலதான் டோகமியும் மாறிட்டானா, கண்டிப்பா ஒரு நாள் அவனை நான் தோக்கடிப்பேன். ஆனா ஏன் இவர் குறுக்கல என்ன தடுத்தாரு, கண்டிப்பா எனக்கு பதில் அவரு அவனை அடிக்கணும். அதுக்கப்புறம் கீழே அவன் விழா மாதிரி போக நீரே அவனை பிடிச்சிட்டு சாக்குறா ஒண்ணு இல்ல நல்ல வேலை நீ வந்துட்ட சூப்பர். அப்ப எல்லாரையும் பார்த்து ஹீரோவும் சிரிக்க ஹிராகியும் சாக்குறா உண்மையிலே நீ நல்லா தான் ஃபைட் பண்ண, அவன் அளவுக்கு மோசம்லாம் சொல்ல முடியாது உன்னோட ஃபைட், என்னதான் நீ ஃபைட் பண்ணாலுமே அந்த இடத்துல ஒரு சிலோட மனசை நீ மாத்திட்ட, உண்மையிலேயே நீ நல்லா வந்தாண்டா, உன்ன மாதிரியான ஒரு ஆள் நம்மளோட டீம்ல இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த டைம் இவனு வைக்கப்பட இதெல்லாம் யுமமியாவும் பார்த்துட்டு ஹாப்பியாக அந்த டைம் ஆல்ரெடி யுமமியா இப்ப நமக்கான ஃபைட் தான். சரி தோஜி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கலாமா, நீ இந்த இடத்துல இப்ப கடைசியா நடந்த ஃபைட்டை நீ கவனிச்சிருப்பல, அதுல இருந்து உன்னோட மனசுல எந்த மாதிரியான உணர்வு உனக்கு தோணுது அது சொல்லு. என்னது ஏன் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் வரலையே. அப்ப இமமியாவும் அப்படியா எனக்கு தெரியுது நீ டோட்டலாவே மாறிட்டு இருக்க, அப்போ உனக்கு கருணையை காட்டக்கூடாது, இது நல்லதுக்கே இல்ல. அப்ப மழையும் ஜோரப்பே என்னது நல்லது இல்லையா, ஏன்டா அப்ப இவன் முழுசா மாறிட்டு இருக்க விஷயத்த பத்தி தான் அவன் யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லிருப்பான். சரி அதெல்லாம் விடு, இப்ப ஃபைட் பண்ண நேரம். அது மட்டும் இல்லாம எங்க இருக்கிற ஒவ்வொருத்தன் உன்னோட கேங்ல நிறைய ஸ்ட்ராங்கான ஆளுங்களை வச்சுக்கிற, ஆனா அது எனக்கு பிடிக்கல. ஆனா என்னோட கேங்ல பாத்தியா ஒவ்வொருத்தரும் ரொம்ப வீக்காக இருக்கான், அதனால அவனுங்களான சுதந்திரமும் கிடைக்காது, அதே மாதிரி ஃபன்னாவும் இல்லாது. என்ன இவன் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட டீம்மேட்டு எல்லாரும் யோசிக்கிறானுங்க. டோகமி மேல இவ்வளவு நாள வெறுப்புல இருந்திருக்கானு என்ன. ஜோஜியும் இதுல நான் ஜெயிப்பண்டா, உன்ன இந்த ஃபியூரின் அப்புறம் இங்க இருக்கிற மெயினான ஆளுங்க எல்லாருமே, உன்னோட ஃபியூரின்ல நீ தான் ஒரு டாப் ஆள் இல்ல, நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற, அதே மாதிரி சுதந்திரமா இருக்கிற, எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்க, அதனால கண்டிப்பா நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுவேன் நான் தான் இந்த இடத்துல இருக்கிறதுல ஸ்ட்ராங்கானவன்னு. அதே மாதிரி உன்னை தோக்கடிச்சு உன்னோட ஃபியூரினையும் நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் மட்டும் தான் சுதந்திரமா இருப்பான், எவனும் என்னை எதிர்க்க வரமாட்டான். அதே மாதிரி ஃபன்னும் இந்த இடத்துல நினைச்சிருக்கும். ஃபைனலி நான் நினைச்சது நடக்க போகுது. சரி யுமேமியா இப்போ ஃபைட் பண்றதுக்கான நேரம்டா, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேர் போய் ஃபைட் பண்ணு. நம்ம காட்டுங்க 2 தரமா ஒரு மாஸ்டர் மாதிரி சண்டை போடுறான். யுமேமியாவும் என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் தடுக்கிறான். நம்ம யுமேமியாவும் அடிச்சாலும் அவன் தடுத்துறான் அதெல்லாம்.
எல்லாமே அந்த டைம்ல நம்ம நீரேவோ சாக்கல உறைஞ்சு கிடக்க கூடவே சோகம். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவன் ஒரு இயற்கையான மான்ஸ்டர்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு காட்டு மிராண்டி மாதிரி சண்டை போட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஹிராகியும் அது ஏன்னா அவன் லயன்ஸ் ஹெட்லயே யங்கஸ்ட் லீடர் எல்லாரையும் காட்டிலும் அடிச்ச எதுக்காக அவர் என்னை தடுத்து நிறுத்தணும்? இதனாலயா தேவையில்லாம எதுக்காக அவனையும் போட்டு அடிக்கணும்? அவன் இதுல இருந்தே எனக்கு தெரியுது நம்ம ஒன்னும் ஸ்ட்ராங் இல்லன்றது. இன்னமும் ஸ்ட்ராங் ஆனவன் இருக்கானுங்க. ஸ்ட்ராங் ஆகணும் அவனுக்கு 2 பேரையும் விட ஸ்ட்ராங் ஆகணும். அப்ப அந்த டைம் இமேமியாவும் ஃபைட் பண்ணி இருக்க, ஜோஜியும் காட்டு மிராண்டி திறமை ஃபைட் பண்ணி இருக்கான். இமேமியாவும் ஜோஜி என்னடா இது ஈஸியா முடிய போகுது இல்லன்றதுன்னு தெரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாம நீ மாறிட்டடா. ஃபியூரியன்ல இவன் சண்டை போட வந்தப்போ நம்ம இமேமியாவும் இவனை பார்த்து சொல்லிருப்பான். அது அவனும் யோசிச்சு பார்க்க, நான் தான் உனக்கு சொல்லிட்டேன்ல என்னை பத்தி எதுவும் நினைச்சு சொல்லாதடா, எனக்கு எந்த விதமான பாசம்லாம் கிடையாது அப்படி நான் பாட்டிக்கு வர. அந்த டைமுக்கு முன்னாடி நம்ம இமேமியாவும் அவனோட ஆறாவ பத்துல பயம் வந்துருது. அந்த அளவுக்கு இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் கதி கலங்கிடுவான். அவனும் இவனை முறைச்சு பார்த்துட்டு இவனை ஒரு அட்டாக் பண்ண, ஆனா அதுல இருந்து தப்பிக்கிறான். சரிடா அப்பனா எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அப்ப பார்த்தா நம்ம ஜோஜிக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது. அதனால ஜோஜி ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, இந்த இடத்துல கண்டிப்பா 100% நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு அவன் சொல்ல, அதோட இந்த தரமா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நோட்டிபிகேஷன் வரும். கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல நிறைய ஆன்கோயிங் சீரிஸ் போட்டு இருக்கோம். கூடவே ஃபினிஷ்டு சீரிஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல அந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. எல்லாமே நல்ல நல்ல சீரிஸ் தான் போட்டிருக்கோம். அதனால நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஹார்ட் எமோஜி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோலாம் முடிச்சுமா.